பார்த்தீங்கன்னா உலக சர்வதேச மகளிர் தினம் இல்லைங்களா? ஸோ அந்த மகளிர் தினத்தை ஒட்டி வந்து ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சண்டே வரதால நம்ம பெருசாக மீட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நான் அட்வான்ஸாக வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மகளிர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து போஸ்ட் ட்ரைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்பிஎஸ் அந்த டிஜேஎஸ் இந்த மாதிரி காலேஜெலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி வந்து போஸ்ட் ட்ரைனர்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ட்ரைனர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதனுடைய மீனிங் ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியல் பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? இந்த பாலியல் துன்புறுத்துறது அதாவது பணிபுரியும் இடங்களில் பாலியல் துன்புறுத்துதல் நடக்கிற இடத்துல இந்த போஷ் ஆக்ட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். இது எப்போ வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மெயின் காரணமாக நான் சொல்லிடுறேன். பன்வாரி தேவி அப்படின்ட்டு ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட்டுடைய சாதாரண ஒரு பஞ்சாயத்தில் வந்து வேலை செய்கிறவங்க. அவங்களுடைய முக்கிய பணி பார்த்தீங்கன்னா இளம்பெண் திருமணம், அதாவது சின்ன வயசுலேயே வந்து திருமணம் பண்ணி வச்சுருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி திருமணத்தை வந்து தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் மூலிமா அவங்க வந்து ஒரு பணிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இது நடந்தது 1992 ஓகேங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரிய ஆள் ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு எப்படி ஒரு செல்வந்தர் வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து வசதியான அவங்க வீட்டில் சின்ன பசங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க. ஒரு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் ட்ரை பண்ணாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது தடுத்தாங்க. இளம் பெண்கள் இளம் வயசுலேயே வந்து நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது, இது வந்து தவறு, அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு வயசு வந்த பிறகு தான் நீங்கள் திருமணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க எவ்வளோ சொல்லியும் அவர் அதை ஒத்துக்கலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த விஷயத்த மேலிட வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த திருமணத்தை நடத்துறதை வந்து நிறுத்திட்டாங்க. இதனால அந்த செல்வந்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5-6 பேர், அதாவது ஊரில் ஒரு பெரிய மனுஷால் இருப்பாங்க இல்லை, ஒரு 5-6 பேர் கேங்கை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பன்வாரி தேவியுடைய வீட்டுக்கே போயிட்டு அவருடைய கணவர் முன்னாடியே அவங்கள வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. சரியா? ஒவ்வொரு பெண்களும் நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு நம்ம சைடில் வந்து ஒரு அப்பா இருப்பாங்க, ஒரு அண்ணன் தம்பி இருப்பாங்க, நம்ம கணவர், நம்ம பிள்ளைகள் எல்லாமே வந்து ஆண்கள். இந்த ஆண்கள் சமுதாயத்தில் ஒரு கணவர் முன்னாடியே வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு நடக்கும்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதே வந்து சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியவே வர முடியாமல் ஒன்று அவங்களுக்குள்ளேயே அதை வந்து போட்டு ஏதாச்சும் ஒன்று தற்கொலையோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வெளியே சமுதாயத்துக்கே வந்து வெளியே வராமல் உள்ளேயே இருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஆனால் பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது நான் வந்து இதுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. 1993 போனால் அங்கே போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா போலீஸையும் நான் சொல்லுவாங்க, ஒரு சில போலீஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்க பேச்சு கேட்டுட்டு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கும். பட் அவங்க இருந்தாலும் விடாப்படியாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி மேலே இடத்துக்குலாம் செஞ்சு அதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வாங்கினாங்க. என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1997 அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்தது. அதாவது அவங்களுடைய தீர்ப்பு என்ன வந்ததுன்னா அவங்க போட்டிருந்த கேஸ் என்னன்னா ஒரு ஆள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்களாம் அடிமை, எங்களுக்கு பெண்கள் என்றவங்க எங்களுக்கு அடிமை, நாங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு செய்யலாம், நாங்கள் பாலியல் வன்புணர்வு பண்ணலாம், நாங்கள் உங்களை கொலை பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கேஸை வந்து மாற்றிட்டாங்க. அப்போது 1997 இவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. என்னன்ட்டு ஆணுக்கு பெண் சமம், அவங்களுக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா 1997 வந்து அவங்க கேஸ் போட்டது சரி, அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதுக்குண்டான தீர்ப்பு தரப்படும் அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து இது போட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா அவங்க விடாமல் இதுக்கு வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து இது பண்ணாங்க. அது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா விஷாகா கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த விஷாகா கமிட்டின்றது தான் வந்து மறுபடி போஷ் ஆக்ட்னு வந்து ஓகேங்களா? இது எந்த இடத்துலலாம் வந்து இதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும், ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியில் வந்து ஒரு 100 ஜென்ட்ஸ் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு 10-20 லேடிஸ் ஏதோ ஒரு வகையில் வேலை செய்வாங்க. அந்த இடத்துல நடக்கிற பாலியல் பிரச்சனைகள், அதே போல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பணிபுரியும் இடத்தை தாண்டி ஸ்கூலில் வந்து போஸ்ட் ஆக்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நிறைய இந்த இளம் பெண்களை இது பண்ணுறது, இது வந்து பணிபுரியும் இடங்களில் நடக்கிற, ஏன்னா அவங்க பணி செய்யும் போது தான் இந்த விபத்து நடந்தது. அவங்க எதில் இருந்தாங்க, அவங்களுடைய பணியை செய்யும் போது தான் இந்த பிரச்சனை வந்தது. அவங்களுடைய பணியை நிறுத்த சொல்லிட்டு அதனால தான் இந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க ஆளானாங்க. அதனால அவங்க போட்ட விஷயம் என்னன்னா ஒரு பணிபுரியும் போது பெண்களுக்கு நடக்கிற இந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷாகா கமிட்டி மூலமா ஒரு தீர்ப்பு வந்தது. ஆணுக்கும் பெண் சமம் அப்படின்ட்டு இந்த போஷ் ஆக்ட்ன்றதை ஒரு லீகலாக கொண்டு வந்து இன்னைக்கு எல்லா கம்பெனிலுமே பார்த்தீங்கன்னா இந்த போஷ் ஆக்டை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் 10 பேர், அதாவது 5 பேருக்கு மேலே ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணாவே, அது சின்ன கம்பெனியாக இருக்கட்டும் பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், ஒர்க் பண்ணவே அங்கே வந்து ஐசிசி மெம்பர், அதாவது வந்து ஒரு கமிட்டி இருக்கும். இந்த ஐசிசி கமிட்டி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஐசி கமிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா லோக்கல் கமிட்டின்னு சொல்லுவாங்க. லோக்கல் கமிட்டினா யாருடைய கண்ட்ரோலில் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில். இப்போ லோக்கல் கமிட்டினா நமக்கு யார் வந்து ரொம்ப இது, இப்போ நமக்கு வந்து பிடிஓ தான் இல்லைங்களா. நம்முடைய இது விஷயமா வந்து எது சார்ந்து நம்ம போகணும், எது வந்தாலும் பிடிஓ ஆஃபீஸ் போகணும் இல்லைங்களா. ஸோ பிடிஓ, அதை மாவட்ட கலெக்டர், பிடிஓ, அதை தாண்டிய ஒரு சில அரசு அதிகாரிகள் அந்த ஐசி கமிட்டியில் இருப்பாங்க. இந்த ஐசிசி கமிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆக்டில் வரதால அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து ஒரு குழு ஒன்று இருக்கும். அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 7 பேர் கொண்ட ஒரு குழு வந்து இருக்கணும் அந்த கம்பெனியில். அதில் ஒரு ஆள் மட்டும் வெளியிலேருந்து வரணும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு குற்றம் நடக்குதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்களா? விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. இதே வெளியிலேருந்து ஒருத்தர் வந்தால் என்ன பண்ணுவாங்க, உண்மையை எதுன்றதை சொல்லுவாங்க. அதனால இந்த ஐசிசி கமிட்டி இந்த தீர்மானம் கொண்டு வந்து அந்த வெளியால் யாராக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ மெம்பராக இருக்கலாம். ஏன்னா இது வந்து முழுக்க பெண்களுக்கு உண்டான ஒரு இது இல்லைங்களா. அதனால ஒரு என்ஜிஓ வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் வந்து ஒரு மகளிர், நான் வந்து அதுக்கு வந்து ஒரு ரைட் பர்சன் ஓகேங்களா. அதே போல் ஒரு அட்வொகேட், ஒரு லேடி அட்வொகேட் இருக்கலாம். அந்த குழுவில் வந்து இவங்க எல்லாருமே இருக்கலாம். அவங்களால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அங்கே நடக்கிற பெண்களுக்கு வந்து என்ன மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அவங்க 1 to 1 பேசி, இன்கேஸ் அது அங்கே வந்து ஏதாச்சும் பாலியல் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான தீர்வுகளை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. எந்த ஒரு இடத்துலையுமேங்க நீங்கள் அதாவது வந்து கம்பெனின்றதை தாண்டி இங்கே நீங்கள் மகளிராக இருக்கீங்க. நம்ம மகளிர் தினத்தை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு வரோம். இன்னமும் ஒரு சில இடத்துல பாலியல் நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இல்லைங்களா. பாலியல் துன்புறுத்துதல் வந்து இன்னமும் நடந்துட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வயசு குழந்தை, எவ்வளோ பேர் நியூஸில் பார்த்துருக்கீங்க. நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்லேயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி ஆக்டெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் சிஸ்டர்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் கம்பெனிக்கு போகிறவங்க இருப்பாங்க, வெளியே வேலை செய்கிறதுக்கு போகிறப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆக்ட் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது. அதாவது வந்து எப்படி தெரியுமா வந்து மிரட்டுவாங்க, உனக்கு வந்து ப்ரொமோஷன் தரமாட்டேன் நீ போய் வெளியே சொல்லிட்டீங்கன்னா ஓகேவா. எல்லாருமே வந்து எதுக்காக போகிறோங்க கம்பெனிக்கு, ஒரு வேலைக்கு எதுக்கு போகிறோம், இன்கம்காக போகிறோம், என்ன ஒரு வருமானத்துக்காக போகிறோம். அந்த வருமானத்துடைய இதில் கை வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும், ஐயோ இது நம்பிதான் நம்ம வருமானம் இருக்குது, இதை வந்து நம்ம வெளியே சொன்னோம்னா நம்மளுடைய வருமானம் போயிடும் அப்படின்ற ஒரு மனக்குமரல்லையே நிறைய பெண்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒத்துப்பட்டு அடங்கி போயிட்டுருக்காங்க. இது உண்மை. நம்ம வந்து 2026 இருந்தாலும் இன்னமும் வந்து நிறைய பெண்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஒரு சில இடத்துல வந்து பர்சனலாக நான் சொல்ல வரேன், வெளியே சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. இன்ன வரைக்கும் இந்த நிகழ்ச்சிகள்லாம் அதாவது இந்த பிரச்சனைகளே நடக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம யாருன்னா தப்பாக நினச்சிடுவாங்களோ அந்த ஒரு இதுதானே எல்லாருக்குமே இருக்கும். இப்போ ஏதோ ஒன்று நடக்குது, இப்போ எனக்கே ஏதோ ஒரு நடக்குதுங்க, நான் வந்து ஓப்பனாக வந்து ஏங்க இது மாதிரி எனக்கு ஆயிடுச்சு நான் சொல்லுவேனா, நம்ம என்ன சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கிறோம், ஐயோ அந்த அக்கா என்ன நினச்சிடுவாங்களோ, அந்த அண்ணா என்ன நினச்சிடுவாரோ, நம்ம அப்பா என்ன நினச்சிடுவாரோ, நம்ம அம்மா என்ன நினச்சிடுவாங்களோ, நம்ம சொந்தக்காரங்களாம் நம்மளை எப்படி பேசுவாங்க அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த பயத்துலேருந்து நம்ம மீண்டு வெளியே வந்தால் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்கொள்ள முடியும். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ட்ராவல் பண்ணுறவங்க, நம்ம கூட ட்ராவல் பண்ணுற அக்கா தங்கச்சிங்க, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அனைவருக்குமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லணும். நீங்களும் வந்து ஏன்னா இதை தாண்டி நம்ம வீட்லேயே பெண் பிள்ளைகள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஸ்கூல் போகிறாங்க, ஒரு காலேஜ் போகிறாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்போது இவங்களுக்குலாம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் அவங்கள வந்து இதுலேருந்து பாதுகாத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம மனசுக்கு பேசணும். நம்ம பேசினாவே வந்து என்ன ஆகும், பாதி பிரச்சனை அவங்க ஃப்ரெண்ட்லியாக சொல்லிடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லோரும் பேசுகிறோம், இருந்தாலும் ஒர்க் பிஸியில் நம்ம ஓடிட்டே இருக்கோம். இருந்தாலும் இந்த மகளிர் தினத்துக்காக நான் ஸ்பெஷலாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இது எல்லோரும் சொல்கிறதா, நான் மட்டும் சொல்கிறது இல்லை. நம்ம வீட்டு பெண்கள்கிட்டயோ நம்ம வீட்டு குழந்தைகிட்டயோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பிள்ளைங்க நம்மளோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மகளிர் தினமும் வந்து இன்னும் சிறப்பாக அமையணுன்றது தான் என்னுடைய விருப்பம். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு சின்ன விஷயத்த நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிட்டேன், அதுக்கு ரொம்ப நன்றி. இதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து உங்களோட எப்போவுமே வச்சுக்காதீங்க, ஒரு 4 பேருக்கு சொல்லுங்கள். அதில் வந்து இப்போது நான் சொன்ன விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், ஓகேங்களா. நம்மளை வந்து வாய் வழி செவி வழி வந்துட்டு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் சொல்லும் போதும் நல்ல விஷயத்த சொல்லும்போது அதில் 4 தவறாக இருந்தாலும் தப்பு இல்லை. நல்ல விஷயத்த தான் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க. ஒரு வருஷம் தப்பாக சொல்லுங்க, தப்பு இல்லை.
அதெல்லாம் ஒன்று. ஆனால் நீங்கள் சொல்ல வந்த கான்செப்ட் என்ன, அதில் நிறைய கரெக்டாக போய் மக்களுக்கு சேருதா, நம்ம சொல்கிற அந்த மகளிருக்கு போய் சேருதா அப்படின்றது நினைங்க. அதே போல் மகளிரை மட்டும் நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு குழந்தைங்க பெண் குழந்தைங்களை மட்டும் பார்த்துக்கிறது இல்லை, ஆண் குழந்தைங்களையும் கரெக்டாக நம்ம வளர்க்கணும். நம்முடைய ஆண் குழந்தைங்களை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வருங்கால சமுதாயம் இல்லைங்களா. இப்போ எல்லார் வீட்லையுமே ஆண் குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்க மட்டுமே நம்ம கொத்தி வைக்கக்கூடாது. ஆண் குழந்தைங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் நம்ம கொடுத்துட்ருக்கணும். அவங்க கூட நம்ம ரொம்ப நெருங்கி பழகணும். ஐ மீன் ஒரு ஃபாதரா ஒரு மதரா, அதாவது ஒரு அம்மா அப்பாவா பசங்களுடைய என்ன பிரச்சனைகள்ன்றதை நம்ம கூட இருந்து அவங்க கூட கேட்டாதான் அவங்க வந்து அடுத்த பெண். ஏன்னா நம்முடைய பிள்ளைங்களா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைங்க தான் இல்லைங்களா. நம்ம வீட்டில் இருந்தாலும் எல்லாருமே ஆண்கள் தான். ஸோ நம்முடைய அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிட்டு வரணும். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பீரியட் வந்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூடாது, அதை அவங்க என்னவோ நினச்சிக்கோ. அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தாய்மார்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே இருக்கேன்னா எனக்கு ஒரு பீரியட் டைம் அப்படின்னா என் பிள்ளைங்களை அனுப்பி தான் நான் வந்து ஒரு ஸ்டேஃபியோ விஸ்கரோ வாங்கிட்டு வர சொல்லுவேன். அது என்னென்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. தெரிஞ்சால் மட்டும்தான் அதனுடைய வலிகள் என்ன. இப்போ எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும், அந்த டைமில் எல்லாருக்குமே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், எல்லாருக்குமே அந்த வலிகள் இருக்கும். அடிவயிறு வலிக்கும், காய்க்கால் வலிக்கும், ஒரு சிலருக்கு உடம்பு ரொம்ப இதுவாக இருக்கும், நமக்கு வந்து என்ன சொல்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து நம்ம ஓப்பனாக பிள்ளைங்கிட்ட சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ பெண்கள்லாம் இவ்வளோ பிரச்சனை, நம்ம அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இப்போ எல்லாருமே இப்படி தானே இருக்குன்ட்டு ஒரு டைம் இல்லைன்னா கூட ஒரு டைம் என்ன ஆகும் அவங்களுக்கு ஞாபகம் வரும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த விஷயத்த சொல்லணும். பெண்கள் மட்டும்தான் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு 2 ஆண் பிள்ளையா. பெண் குழந்தைங்க இல்லாத இடத்துல நம்ம ஆண் குழந்தைங்களை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்களோ அதுதான் அடுத்த சமுதாயம். ஓகேங்களா. ஸோ பெண்களை மட்டுமே நம்ம வந்து எப்பவுமே இது பண்ணக்கூடாது, ஆண்களையும் நம்ம அழகாக அவங்களையும் வழி நடத்தினோம்னா அடுத்து வர வருங்காலம் வந்து நமக்கு வந்து நல்ல வருங்காலமாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த போஷ் ஆக்டை பற்றி நீங்கள் நெட்லலாம் சர்ச் பண்ணி பாருங்கள். POSHன்னு சொல்லுவாங்க. அது நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லார் கையிலுமே மொபைல் இருக்குது, யாரும் இல்லாமல் இல்லை. நம்ம தேவையில்லாமல் நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம். பாருங்கள், ரீல்ஸ் வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தான், பட் அதை பாருங்கள். அதோடு சேர்ந்து இந்த மாதிரியான சின்ன ஆக்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே போங்க. இந்த போர்ஷன் நீங்கள் டைப் பண்ணாவே நிறைய வீடியோஸ் வரும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சட்டப்பூர்வமாக என்னெல்லாம் நடவடிக்கை, இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா அதுக்கு சட்டப்படியாக வந்து அரசாங்கம் என்ன எடுக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம அதை சொல்ல முடியும். சரிங்களா. ஸோ ரொம்ப நன்றி. வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.